மக்களே ஓகே ப்ரோ நாங்க ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ இன்னைக்கு யுஎஸ் டே ப்ரோ என்ஜாய் பண்றோம். உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால் போதும். வாய்க்குள்ள சொம்ப போடுறாங்க. மெஷர்மெண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கு கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு. புரியல காலேஜ் பக்கத்துல ஒரு பிரியாணி ஷாப் இருக்கு. ஓகே. அந்த பிரியாணி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி. ஓகே. அப்புறம் ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இல்ல அந்த பொண்ணை வந்து பாத்திருக்கீங்களா? நான் சிம்பிளா சொல்றேன், இவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணு இவனை தேடி வந்த பொண்ணு. ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னன்னா 4 பேர் இருக்கீங்க. 2 பேர் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். 2 பேர் வந்து கூட்டிட்டு போறோம். சாப்பிட ப்ரோ சாப்பிட. அது நம்ம எங்க சாப்பிட போறோம்னா, உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும்ல, அதை எங்க கூட சேர்ந்து ரிவ்யூ பண்ண போறீங்க. 2 பேர் 4 பேர் இருக்கீங்க. 4 பேருக்கு ஒரு சேலஞ்ச். அதுல வந்து 2 பேர் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள கூட்டு போறோம். ஓகேங்களா? நைஸா? உங்க 2 பேருக்கு புஷ்அப் சேலஞ்ச், உங்க 2 பேருக்கு கொஸ்டின். புஷ்அப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? எத்தனை புஷ்அப் ப்ரோ? யார் அதிகமா புஷ்அப் பண்றீங்களோ அவங்களுக்கு. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? தீத் தளபதி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வாங்க ப்ரோ. ஆரம்பமே அமக்கமா இருக்கு. போட்டாச்சு. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ப்ரோ உங்க நேம் ப்ரோ? சுதர்ஷன் ப்ரோ. ப்ரோ உங்க நேம்? தருண். சூப்பர் ப்ரோ. இப்போ ஸ்டார்ட் பண்றோம். யார் ஜெயிக்கிறீங்களோ போலாம். ஓகே ஸ்டார்ட். என்ன பண்ற ப்ரோ? என்ன பண்ற? ஓகே தான் ப்ரோ, ஓகே தான், பிரச்சனை இல்லை. 3 4 ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. வர்றே வா. மக்களே அடுத்தே விட்டான ஐயா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் கைஸ் ப்ரோ சூப்பர். யார் வின் பண்ணது ப்ரோ? அவரா? இதுல கவுண்ட் இருக்கும் ப்ரோ யார் வின் பண்ணது நீங்களே சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா கவுண்டிங்ஸ் அவன் அதிகம், ஆனா கவுண்டிங்ஸ் கம்மி, ஆனா பெர்ஃபெக்ட்டா போட்டதே அவன். சரி நீங்களே சொல்லுங்க. ஓகே ஒரு மக்களே இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சா இருக்கு. இல்ல யார் ஜெயிச்சான்றதே சொல்ல முடியல. ஆனா சூப்பரா பண்ணாங்க. ஒரு ராக் பேப்பர்ஸ் ஆடாரிவன் ஆடாரிவன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பம்ப் பண்ணாதான் ஒரு எனர்ஜி இருக்கும். அப்பதான் ப்ரோ வயிறு கொஞ்சம் சீக்கிரமா காலியாகும். சாரி இவனே டாக் கிடையாதுடா. ஜஸ்ட் பால். பெஸ்ட் ஆஃப் 3. பெஸ்ட் ஆஃப் 3. 1 பெஸ்ட் ஆஃப் 3. பெஸ்ட் ஆஃப் 3. பெஸ்ட் ஆஃப் 3 மட்டும் போடு. டாஸ் மட்டும் போடு. டாஸ் மட்டும். அப்பனா நான் ஒண்ணு இல்ல. ஆமா நீங்க 1.1 ஈவ் 3 ஷாட்ஸ். ஓகே 2 பெஸ்ட் ஆஃப் 3 சூப்பர் ப்ரோ. உங்களோட முதல் வின்னர். Thank you bro. Thank you. A few moments later. உங்களுக்கான சேலஞ்ச் என்னன்னா, ஒரு கொஸ்டின் வெரி ஜெனரல் நாலேஜ் மாதிரி. அதே நான் த்ரில்லிங்கா சொல்றேன். ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்றேன். ஒரு क्वेश्चन தான. ஒரு கொஸ்டின் ஒரே கொஸ்டின். ஓகே. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க. கொஸ்டின் ரிவீல் பண்ணலாமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உன்னை சொல்றது? எல்லாம் எடிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நல்ல क्वेश्चन தான். விஜயோட ஃபர்ஸ்ட் மூவி நாளைக்கு. சூப்பர் ப்ரோ. குட். ஓகே. இப்போ நான் செலக்டடா ப்ரோ. நீங்க செலக்ட். சாக்லேட் 7 அப்படி பண்ணாங்கல்ல. சாக்லேட் 7 சரி ஓகே. 2 hours later. மூவான்லயே இருப்போம். எது உங்களுக்கு பிடிக்குதோ ஓகே. போறா வந்தாச்சு. என்ன ப்ரோ ஃபேவரட்? எனக்கு BBQ ஃபேவரட் ப்ரோ. உங்களுக்கு? ப்ரோ மெனு கார்டு பார்க்கலாம். ஓகே ப்ரோ நாங்க ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. Actually bro. இன்னைக்கு யுஎஸ் டே ப்ரோ என்ஜாய் பண்றோம். இவர் வாங்குவார் ப்ரோ. சரிங்களா? ஓகே ஷேரிங் ஓகே ஷேரிங் இஸ் கேரிங். ஓகே Oh,
ஆனா இவனுக்கு பாருங்க அந்த ஷேரிங் இஸ் கேரிங் அந்த மனசு இருக்கு, அந்த மனசு தான். Once upon a time there lived a ghost. என்ன ட்ரை பண்ணுறது? ட்ரை பண்ணலாம், நல்லா ட்ரை பண்ணலாம். பட் இது பெரிய பெரிய பன்னீர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது நல்லா இருக்கும். நண்பர்களே சொன்னது வந்து பெரிய பெரிய பன்னீர். ஓகே டன். A few moments later. இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கஷ்டப்பட்டு பண்ணுங்கடா. இதெல்லாம் நீ ஏன் சாப்பிட்ற? நான்வெஜ் தானே எனக்கு கை நான்வெஜ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ணனுக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? வாங்கி கொடுத்த மனசுக்கடா. நல்லா இல்லைன்னா அவங்களே பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் வீக் நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. நோ பாய்சன். என் காதுல லோ பாய்சன் கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் லோ பாய்சன் என்றா கேட்கிறது, எனக்கும் லோ பாய்சன் என்றுதான் கேட்கிறது. உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். போதும். வாய்க்குள்ள தொம்ப போடுறாங்க. 2 செகண்ட்ல எவ்வளவு குறிச்சிருக்காங்க பாரு. இவங்கள வச்சு பிளான் பண்ணா விளங்கிடும். நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு ப்ரோ, ஷேர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ப்ரோ இதை எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ சாப்பிடுங்க. பாட்ல நான் இருந்திருந்தா நான் நகலமா இருக்கும். சுதர்ஷன் இதுல எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்ட டிஷ்? உங்களுக்கு எப்படி அதோட ஃப்ளேவர் தெரியுதா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏதாவது தலை சுத்துதா, வாந்தி வருதா? இருக்குடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? தண்ணி கடத்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இதுல இருக்கிற ஃப்ளேவர் சூப்பரா ப்ரோ இருக்கு. நீங்க எதை சாப்பிட்டீங்க முதல்ல? எது சாப்பிட்டீங்க? ப்ரோ ஓகே ஓகே. பாதி பீட்சா பாதி பிபிக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. பட் ஆனா இதை விட எனக்கு இதுதான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ உங்களுடைய சொந்த விஷயம்லாம் நான் கேட்கல, இது எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அதுதான் ப்ரோ சொல்றேன் நானு. இதை விட இது நல்லா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல ப்ரோ இதுதான் உண்மையில நல்லா இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி சொல்லுங்க. இது எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். நான் சாப்பிட்டதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பைட் நல்லா இருந்தது, எம்மியா இருந்தது. செகண்ட் பைட் நல்லா இருக்காதா? செகண்ட் பைட் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. How is pizza? Yeah, it's totally good. Flavor is totally nice. Honest review. Yeah, honest தான். மக்களே நாங்க காசெல்லாம் வாங்கல, சரியா? இல்ல நான் மட்டும் கோடி கோடியா தராங்க. 2000 years later. இது கொஞ்சம் சால்ட்டா இருக்கு. எனக்கு வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் ஓகே, சாஸ்லாம் இருக்கிறதுனால வச்சு சமாளிக்கலாம். பர்சனல் விஷயம் சொல்ல ப்ரோ. ஒரே வாரத்துல நீ கரெக்ட் பண்ணியா இல்ல வந்து நான் கரெக்ட் பண்ணா? நான் கரெக்ட். He said I have the all girls number. First அதுல இன்ஸ்டா ஐடி பாருங்க, யார் யார் ரீசன்ட்லி யார் யார் இருக்கு. ஏய் ஆமாடா, ஐ அம் டூயிங் எல்லாம் வந்து கசன் மாதிரி வந்து எல்லாம் ஐ அம் டூயிங் பிசினஸ் டா. பொண்ணுங்க கிட்ட பிசினஸ் பண்றோம் அவன். ஸ்டூடியோ வச்சிருக்கோம், என்கொயரிக்கு டிஎம் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ஸ்டூடியோ வச்சிருக்காரு. ஸோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. ஸோ அந்த வீடியோ காட்டுறேன் இருங்க, பேஜ் காட்டுறேன் இருங்க. என்ன பிசினஸ் தான்? ஸ்டூடியோ வச்சிருக்கேன் ப்ரோ. ஸ்டூடியோன்றான், பிசினஸ்ன்றான், எல்லா கேர்ள்ஸ் நம்பர்ன்றான். இல்ல பாருங்க ப்ரோ. ஆனா ஆனா டிஎம் ஃபுல்லா வந்து அவர் ரீச் பண்றது வந்து எடிட் பண்ணிடுங்க ப்ரோ, அப்புறம் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிடும் அவனுக்கு. என்ன ஒரு நல்ல எண்ணம். நீ எதுக்கு இதுதான் அவரோட பேஜ், ஸ்டூடியோ பேபிஸ். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே சரி, இதுல டான்ஸ், சிங்கிங், வேற ஆக்டிவிட்டீஸ் ப்ரோ எல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து ப்ரோபோஸ்னா எல்லாமே நான் வந்து விட்டுட்டேன் ப்ரோ. எதனால ப்ரோ? உங்களுக்கு எதனால பண்ணலையா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ப்ரோ ஒன்னும் இல்லை, அது வந்து சின்ன வயசு
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சுல, அதனால அது அப்படியே பட் தட்ஸ் ஓகே, இட்ஸ் பேஷன் வேற ப்ரொஃபஷன் வேற. கீழே விழுந்து வாரி கீழே உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்ன பேஷன். என்னமாடா நீ? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குமே ப்ரோ. இல்ல bro. கேர்ள் ஃபாலோவர்ஸ் இல்ல எல்லாமே இருக்கு. அங்க கேளுங்க, இவங்கள பத்தி வேணா கேளுங்க, சொல்லுவாங்க. ப்ரோ telling everything about girls means he is only the first attractiveness. பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டென்ட் வந்து வந்தான் ப்ரோ. ஓகே சொல்லுங்க. மெஷர்மென்ட்ஸ்ல கரெக்ட்டா இருக்கு கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு. மெஷர்மென்ட் புரியல ப்ரோ. நீங்க பார்க்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் சொல்ல. இவரு எவ்வளவு அழகா இருக்காரு. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே. சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ? ப்ரோ ஐ எம் மேரிட். என்னன்னா மேரிடா? மேரிடு. இவ்வளவு எங்க இருக்கீங்க அப்படின்னு காசு கொடுத்து சொல்ல சொன்னீங்களான்னு வந்து சொன்னீங்களா? அதுதானே ஃபுட் ரிவ்யூன்னு மட்டும் உங்களுக்கு வந்து நாங்க லீடு குத்துன்னு இருக்கோம் ஃபுல்லா. நல்லா இருக்கு பீஸா, நல்லா இருக்கு. நான் அதோட நீ பாத்தீங்க. என்னை வாழ வைத்த தெய்வம் இவர் ஒருத்தர் தான். நான் ரோட்ல போயிருந்தேன், நீங்களாம் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் நானு. இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? காலேஜ் பக்கத்துல ஒரு பிரியாணி ஷாப் இருக்கு. ஓகே. அந்த பிரியாணி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி. ஓகே 60 rupees தான். 60 தான். குவார்டர் 60. ஆ, ஆஃப் வந்து 100 rupees. சிக்கன் 65 இருக்கும், அதுவும் 40 rupees தான். சூப்பர். மானிக் பிரியாணி எங்க இருக்கு? வைஷ்ணவ் காலேஜ் பக்கத்துலயே சின்ன ஒரு ஷாப். ஓகே ஓகே. டுவர்ட்ஸ் சிக்னல் சொல்றீங்களா இல்ல பின்னாடி? டுவர்ட்ஸ் இது இல்ல, இந்த அனாதஸ் போல அந்த சிக்னல். ஓகே ஓகே ஓகே. அங்க நல்லா இருக்கும். அந்த வில்லேஜ் மில்க் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே, நோட் பண்ணி. ஸ்டாஃப் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா எல்லாம் எடிட் பண்ணிடலாம். பிரேமம் படம் பார்த்திருக்கீங்கல்ல? மேம்ஸ் அந்த எஸ்பெஷலி மேம்ஸ். if we not come to college அவ்வளவுதான், காலேஜ் டிபார்ட்மெண்டே முடிஞ்சு. அப்படிதான் ஃபுல்லா டிபெண்டபிளா இருக்கும் உங்க டிபார்ட்மென்ட். ப்ரோ எது எடிட் பண்ண வேணாம், இல்ல அப்படியே போடலாம். எடிட் பண்ணுங்கன்னு சொல்றத போடுங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணி பண்ணுங்கன்றத பண்ணி போடுங்க. எல்லாமே போடுவீங்க. கமான் ப்ரோ ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இல்ல அந்த பொண்ணை வந்து பாத்திருக்கீங்களா? நான் சிம்பிளா சொல்றேன், இவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணு இவனை தேடி வந்த பொண்ணு. இவரு ஒரு பொண்ணு கூட போயிருக்காரு, அந்த பொண்ணு சுத்தி வந்து பார்த்தா அவரோட கசின். இது எங்க போய் அடிச்சு பாருங்க. மாட்டிக்கிட்டீங்களே ப்ரோ. பிசினஸ் ரிலேஷன்ஸ்லாம் தப்பு இல்லடா, தட்டுல மாறுதுங்க. நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க? நான் வந்து அது போட்டோகிராஃபி பேஜ், ஓகேவா? பாண்ட் பேபி ஷூட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். வா பேபி ஷூட் எடுக்கிறோன்றோம். எப்போ எடிட் பண்றதுக்கே நீங்க 2-3 நாள் ஆகும். இதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க, அப்புறம் அவனுக்கு பிசினஸ். நீங்க நம்ம யூடியூப் பண்ணா இவன் பிசினஸ் ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஓவரால் குட், அவ்வளவுதான். ரொம்ப குட் இல்ல, ரொம்ப சுமாரா தான் இருக்கு. நீங்க நார்மலா எப்படி சாப்பிடுற மாதிரி. ஓகே. நம்ம வந்து பிபிக்யூ இந்த மாதிரி கிரில் இதெல்லாம் நைட் சாப்பிட்டா தான். ஆமா, அதனால நம்ம மைண்ட் செட் ஒன்று இருக்கு. ஃபேவரட் டிஷ்னா இப்போ நம்ம சாப்பிட்டேன்னா அதுதான் எனக்கு ஃபேவரட். பீஸா. தமிழ் ஃபுட்னா தயிர் சாதம். சரி ஓகே சூப்பர். கெல்லிஸ்ல இருந்து ஐநாவரம் போனோம்னா அங்க ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கணும். லெஃப்ட் போகும்போது ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்கினீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பாய் கடை ஒன்று இருக்கு. சாப்பிட போறதுக்கு முன்னாடி ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாரு. நைட் ஒரு 7:30 மேல போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது அங்க நானும் சிக்கன் நல்லா இருக்கும் ப்ரோ, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட். நான் மட்டும் தான் போனேன், நானே என் ஃப்ரெண்டும் போனேன். ஓகேவா? ஃப்ரெண்ட் மீன்ஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கேர்ள்ஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட் தான். நீ விட்டு ஹோல் பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஐ லைக் இட். வர்ஸ்ட்னா ஒரு நாள் வந்து சிக்கன் தான் ஃப்ரெண்ட் சொல்றேன். ஃப்ரெண்ட் அது வேற ஒரு கடைக்கு போனோம்னா அங்க வந்து என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனான். அவங்க ஏரியா வந்து போனால் வள்ளுவர் கோட்டை வரைக்கும் போனான்.
ஓகேவா, டிஸ்க்ளைமர் போட்டுக்கோங்க ப்ரோ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அங்க வந்து ஷவர்மா சூப்பரா இருக்கும்டா அப்படின்ட்டு கூட்டு போனோம். கூட்டு போய் ஃபர்ஸ்ட் சொல்றியா ஃபர்ஸ்ட் சொல்றியா? ஃபர்ஸ்ட் கூட்டு போனோம். ஷவர்மானா அந்த இது இருக்கும்ல, அந்த டேபிள்லாம் வச்சு இது பண்ணுவாங்கல்ல, அது இல்லவே இல்லை அந்த கடையில. சிக்கன் வச்சிருப்பாங்கல்ல அந்த இதுல. ஷவர்மானா என்னன்னு தெரியாது. இல்ல நான் சொல்றேன், நான் சொல்லுவேண்ணா. அந்த கடையில அது இல்லவே இல்லை. ஆனா ஷவர்மா ரெடி பண்ணி கொடுத்தானுங்க. ஷவர்மா ரெடி பண்ணி கொடுத்தானுங்க. நீங்க இந்த வெஜ் ரோல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதை விட ஒஸ்டா இருந்துச்சு ப்ரோ. தெரிஞ்சுக்கடா இதுதான் உலகம். செம கேவலமா இருந்துச்சு. அந்த கடை பேர் சொல்லிரு ப்ரோ. சுதர்ஷனா டேக் பண்ணோம். கடை பேர் நான் ஞாபகம் இல்லை ப்ரோ. கரெக்டா வள்ளுவர் கோட்டம்ல ப்ரோ. வள்ளுவர் கோட்டம் ஃபர்ஸ்ட் கடை சொல்லிட்டு அந்த ரூட்ல இருந்து அவங்க அதுல வெங்காயம் போடுறாங்களா சொல்லி போடுறாங்களா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் உடனே அது கடையை தெரியல ப்ரோ. எல்லாம் அதெல்லாம் காப்பி அடிச்சு கொடுத்துருவாங்க ப்ரோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லால முடியாது. நல்லா சொன்னேன் நான் மட்டும். இது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப நல்லா இல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது சொல்லுவாங்க. ஃபேவரட் ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்னதுதான் அந்த பிரியாணி. காலேஜ் பக்கத்துல இருக்க பிரியாணி. அந்த பிரியாணி பிடிக்காததே மானிக் பிரியாணி. பிடிக்காதது வந்து என்னன்னா இங்க கார்த்திக் டிஃபன் சென்டர்ல தோசை. என்னைக்காவது ரவா தோசை நான் அப்படி பாத்திருக்கவே இல்லை. வந்து குடிக்க முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ரொம்ப worst. ஆமா ரொம்ப வர்ஸ்ட். அதை வந்து குப்பை தொட்டியில போடுற அளவுக்கு மன உளைச்சல் தான் கடைசியில். 120 ரூபாய் லாஸ். 120 தானே. வாழ்க்கையில 120 ரூபாய் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி எங்களுக்காக 1200 ரூபாய் போடுங்கடா போடுங்கடா இதெல்லாம் போடுங்கடா 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 இதெல்லாம் போடுங்கடா போட்டாச்சு. சொல்லி கொடுத்து சொல்றீங்கன்னு நினைப்பாரு. இல்ல இதெல்லாம் அப்புறம் எடிட்டிங்ல பாத்துக்கலாம். நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன். மணி இஸ் நாட் மேட்டர் ப்ரோ. நம்ம இந்த ஃபன்ன நம்மளுக்கு மனுஷங்க தான். அவ்வளவுதான். நாளைக்கு வந்து இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து உனக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு உனக்கு வந்து ப்ரொமோஷன் எடுக்கணும். ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட அவங்க இப்பவே அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க எங்களை வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பட் நல்லா இருக்கு பாத்துக்கலாம். நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட அவங்க இப்பவே அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க எங்களை வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. அவங்க வந்து உனக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு உனக்கு ப்ரொமோஷன் எடுக்கணும். என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தன் ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா. ப்ரோ எப்படி இருந்தது நம்ம மீட்டப்? ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி எப்படி இந்த ஓவரால் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி கொடுத்ததுக்கு. ஒரு லைக் எப்படி சொல்லுச்சுன்னா ஒரு 1 hour 1.5 hour டைம் போனதே தெரியல. ஜாலியாக இருந்தது. அண்ட் உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களோட யூடியூப் சேனல் எங்களை வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறீங்க. நல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் நான்வெஜ் வச்சு. ஸோ அதனால நல்லா போகும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. ஓவரால் எல்லா ஃப்ரெண்ட்ஸா ஹேங் அவுட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ப்ரோ உண்மையிலே எப்படி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரினா இல்லை ப்ரோ. ரொம்ப ரொம்ப வருஷமா பழகி அந்த மாதிரி தான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஜாலியாக தான் ப்ரோ இருந்துச்சு. அதனால நல்ல டே போச்சு. ஓகே ப்ரோ. பீஸா வந்து 4 out of 5. 4 out of 5. அந்த ஷேக்ஸ் வந்து ஒரு 3.5 தரலாம். இது வந்து நான் 2 தருவேன் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வந்தாச்சு, சேலஞ்ச் பண்ணியாச்சு, ஃபுட்டு சாப்பிட வச்சாச்சு, ரிவ்யூவும் கேட்டாச்சு. ஓகே எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரிலாம் அந்த அளவுக்குலாம் லுக்கிங் அப்படி இல்லை. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருந்தோம். ஓகே நார்மலாக இருந்தது. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பீட்சான்றது வந்து ஒரு 4.5 சொல்லலாம். சிக்கன் வந்து ஒரு 3 கொடுக்கலாம். ஷேக்ஸ் வந்து ஒரு 3.5 கொடுக்கலாம் ரைஸ். சிக்கன் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. போரால நார்மலாக இருந்தது. இந்த கடையில் நார்மலாக இருந்தது. அவ்வளோதான். ஓகே மக்களே, இதோட முடிச்சிக்கலாம். See you in the next video. நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys.